வெல்கம் டு அஃப்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டைகோஸ் யூஸ் பண்ணி ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு சின்ன பீஸ் முட்டைகோஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கலர் பவுடர் கலக்கி வச்சுருக்கிறேன். இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். அப்புறமா உப்பு தேவையான அளவு. மாவு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, ரெண்டுமே ஒரே பவுலில் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் பொருள் தேவை. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த மாவு வச்சுருக்கிற பவுலில் இந்த வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதை தட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த கோஸையும் அப்படி போட்டுக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டு உப்பு தேவைக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அந்த கலரிங் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கலர் பொடி, அந்த தண்ணி தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா லேசாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி இந்த திக்னஸ் இருக்கணும். நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு எண்ணெய் பாக்கெட் கவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு பிடி மாவு எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்குறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ அந்த தட்டின வடையை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பொரிஞ்சிருக்கு. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்துடட்டும். பரட்டி போட்டுக்கலாம். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப சூப்பராகவே பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த வடை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த வடையை வந்து பார்க்க முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த முட்டைகோஸ் வந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.